Hi my dear students, welcome to our innovation. இப்போ இந்த வீடியோல நம்ம 5th standard max term 3 unit 5 money தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே. சோ மணில என்ன கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் நம்ம recall பண்ணலாம். ஓகே. இங்க வந்து try this கொடுத்திருக்காங்க பாருங்க. rupees 1 equal to 100 pies. ஓகே. சோ உங்களுக்கு முதல்ல தெரியும் 1 ரூபாய்க்கு எவ்வளவு பைஸ் வரும்? 100 pies. அப்போ 5 ரூபாய்க்கு எவ்வளவு வரும்? 100 into 5 equal to 500. So first 0 0 எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 into 5 5. So 500 pies. Okay. Next 775 pies equal to rupees 7.75. Okay. So 7 rupees 75 pies. இது எப்படி வந்துச்சு நம்மளுக்கு? இது வந்து நீங்க 775 divided by 100 பண்ணீங்கன்னா இங்க எவ்வளவு 0 இருக்கு? 20. அப்ப நீங்க 2 டாட் வைக்கணும். 1 2. So 2 டாட். So நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? So இங்க 0 0 இருந்துச்சுனா நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க 100 ஆல டிவைட் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன தெரியுமா வரும்? So 7.75. So நீங்க இங்க 20 இருந்துச்சுனா 2 டாட் வைக்கணும். 1 2. 2 நம்பர்ஸ் தள்ளி டாட் வைக்கணும். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுதான் வந்து ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் 425 பைஸ். இப்போ இந்த 425 பைஸ்க்கு நீங்கள் ருப்பீஸில் கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? 425 divided by 100 ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ 425 100. ஓகே. இப்போ நீங்கள் வந்து 100 ஆல டிவைட் பண்றீங்க. அப்போ 3 டிஜிட் நீங்க எடுக்கணும். 425. அப்போ 100 into 4 400. ஓகே. 400. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுங்க. சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா இந்த 5 கீழே வந்துரும். 2 வந்து கீழே வரும். தட் இஸ் 5 minus 0 5 2 minus 0 2 4 minus 4 0. இப்போ நம்மளுக்கு இங்க 25 வருது. ஸோ 100 டேபிளில் 25 போகுமா? டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? 1 டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் டிவைட் பண்ணணும். ஸோ இங்கே 1 டாட் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் இங்கே 0 நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே. இப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? 250. அப்போ 100 டேபிள் நீங்கள் 250 வரைக்கும் சொல்லணும். ஆன்சர் 250. 100 is 100. 2 into 100 200. 3 into 100 பண்ணிங்கன்னா 300 வந்துடும். அதனால் 2 into 100 2 into 100 200. ஓகே. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 0 minus 0 0 5 minus 0 5. ஸோ 2 minus 2 0. இங்கே தான் டாட் இருக்குல்ல உங்களுக்கு, நீங்கள் மறுபடியும் ஒரு 0 போட்டுக்கோங்க. ஓகே. நீங்கள் 1 டைம் டாட் வச்சாலே போதும். உங்களுக்கு எவ்வளோ 0 வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இங்கே ஒரு 0 எழுதினீங்க, அதுக்கப்புறம் இங்கே ஒரு 0 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ 500. ஸோ 100க்கு டேபிளில் 500 வரைக்கும் நீங்கள் சொல்லணும். 100 into 1 100 100 into 2 200 100 into 3 300 100 into 4 400 100 into 5 500. ஸோ 500. ஓகே. சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 0 minus 0 0 0 minus 0 0 5 minus 5 0. ஸோ எல்லாமே 0 தான். ஸோ உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு? 4.25. ஓகே. 4.25. ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் 425 divided by 100 பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டிவைட் பண்ணணும்னு தேவையில்லை. உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணுறதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த டிவிஷன் சொல்லி கொடுத்தேன். பட் நீங்கள் வந்து இந்த டிவிஷன் போடாதீங்க. ஈஸியாக எப்படி நீங்கள் ஆன்சர் எழுதணும்னா இப்போ 425 அப்படியே எழுதிக்கோங்க. 425 எழுதிட்டு இங்கே எவ்வளோ 0 இருக்குது? 1 0 2 0 2 0 இருக்குது. அப்போது நீங்கள் 2 நம்பர்ஸ் தள்ளி டாட் வச்சிங்கனாலே போதும். 1 நம்பர் 2 நம்பர் 2 நம்பர் தள்ளி நீங்கள் ஒரு டாட் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சப்போஸ் 1000 கொடுத்துருந்தாங்கன்னா எவ்வளோ 0 வருது? 3 0. அப்போ 3 நம்பர் தள்ளி டாட் வைக்கணும். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு ஆன்சர் என்னது? 4 rupees 25 pies. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் நீங்கள் பைஸில் இருக்கிறது ருப்பீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகே. Students, இது வந்து just நீங்கள் recall பண்ணது தான். ஓகே. ஸோ பைஸ் அண்ட் ருப்பீஸ், தட் இஸ் 1 rupees equal to 100 பைஸ், இதெல்லாமே நீங்கள் recall பண்ணது. இப்போ நீங்கள்
இந்த மணியில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் யூஸிங் மணி. ஓகே, ஸோ மணியில் நீங்கள் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் பார்க்க போகிறீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன சிச்சுவேஷன்னா, சாரதி அண்ட் மீனு வென்ட் டு எ டெம்பிள் கார் ஃபெஸ்டிவல். அப்படின்னா தேர் திருவிழாவுக்கு போயிருக்காங்க அவங்க பேரண்ட்ஸ் கூட. அங்கே போய் சாரதி வந்து பாட் எ வாட்ச் வந்து 70 rupeesக்கு வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் மீனு வந்து பேங்கிள்ஸ் அண்ட் இயரிங்ஸ் வாங்கியிருக்காங்க. 90 rupeesக்கு பேங்கிள்ஸும் இயரிங்ஸும் ரெண்டு சேர்த்து 90 rupees. அந்த மதர் பாட் எ செயின் ஃபார் 160. ஸோ அவங்க அம்மா வந்து செயின் வாங்கியிருக்காங்க 160. அப்போது தி ஷாப்கீப்பர் ஆஸ்க் தெம் டு பே மணி ஃபார் வாட் தே பாட். ஸோ அவங்க என்ன வாங்கினாங்களோ அதுக்கு வந்து மணி பே பண்ண சொன்னாங்க. ஸோ அவங்க வாட்ச் வாங்கினாங்க, பேங்கிள்ஸ் அண்ட் இயரிங்ஸ், செயின் வாங்கினாங்க. அப்போது டோட்டல் காஸ்ட் எவ்வளோ எல்லாமே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 320 வருது. அப்போது அவங்களோட பேரண்ட், தட் இஸ் அவங்க அம்மா வந்து 320 rupees வந்து ஷாப்கீப்பருக்கு கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சிச்சுவேஷன் 2 வந்து என்னென்னா சப்ராக்ஷன். ஓகே, ஆக்சுவலாக வந்து வாஷு வந்து ஸ்டேஷ்னரி ஷாப் வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட ஸ்டாக் ஆஃப் பென் வந்து இருக்குது. ஓகே, பட் அவங்கக்கிட்ட எவ்வளோ வந்து அவங்கக்கிட்ட ஸ்டாக் ஆஃப் பென் இருக்குது, அதில் எவ்வளோ சோல் பண்ணியிருக்காங்க, ரிமைனிங் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரியல. ஓகே, அதுக்கு அவங்க ஹெல்ப் வந்து ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட் இந்த மாதிரி டேபிளர் காலம் போட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னா காஸ்ட் ஆஃப் அவைலபிள் ஐட்டம், இவ்வளோ ஐட்டம் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. ஓகே, ஸோ பென்னோட ஸ்டாக் வந்து 3750 இருக்குது. அதில் 1680 வந்து விற்றுட்டாங்க. மீதி எவ்வளோ இருக்கும்? கிரேட்டர் நம்பர் இந்த ஸ்டாக் ஆஃப் பென் கூட சோல்டு ஆஃப் பென். ஓகே, பென் சோல்ட் பண்ணியிருப்பாங்களே அந்த காஸ்ட்டும் நீங்கள் வந்து சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ரிமைனிங் ஐட்டம் தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இது வந்து சப்ராக்ஷன். ஸோ ரெண்டு சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம டைரெக்டாக எக்ஸசைஸ்லேயே எப்படி ஆட் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும் நம்ம பார்த்துக்கலாம். மேட்ச் தி பிக் பேக் வித் ஸ்மால் பேக்ஸ். ஸோ பிக் பேக் இங்கே கொடுத்துருக்காங்க, ஸ்மால் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேட்ச் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் சப்ராக்ட் பண்ணி வர ஆன்சர் எங்கே வருதோ அதுக்கு நீங்கள் மேட்ச் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து 575 மைனஸ், ஸோ மைனஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? -38 -20. அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? -38 -20னா ஃபஸ்ட்டு ரெண்டுமே மைனஸில் தானே இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 38 -20 அப்போது என்ன வரும்? 575 -38 20 ஆட் பண்ணிங்கன்னா 8, 3 + 2 5. ஓகே, 58. ஓகே, அப்போது உங்களுக்கு மைனஸ் பண்ணுறதுக்கு என்ன வந்திருக்கு? 58. ஓகே, இல்லை உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 575 -38 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். மறுபடியும் அந்த ஆன்சர் கூட நீங்கள் -20 பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். நான் உங்களுக்கு ஈஸியாக மெத்தட் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்னா 575 இந்த மைனஸ் வந்து அப்படியே வச்சுக்கோங்க. 38 + 20 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 58 வரும். இப்போ நீங்கள் சப்ராக்ட் பண்ணி பாருங்கள். 575 -58. ஓகே, 58. இப்போ பாரோ பண்ணுங்கள். 15 இது வந்து 6. ஸோ 15ல் 8 போச்சுன்னா 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஸோ 7. 6 - 5 1, 517. ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 517. ஸோ இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹையர் கிளாஸஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே 517 ஆன்சர் வந்திருக்கு. ஸோ இந்த சைடில் எங்கே இருக்குது? இந்த பேக், பிக் பேக் 517. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன். இங்கே பாருங்கள், எல்லாமே ஆட் தான் கொடுத்துருக்காங்க. 489 + 258 + 49. மைனஸே கொடுக்கல. அப்போ நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 489 258 49. ஆட் பண்ணுங்கள். 9 + 8 17. ஓகே, 17 + 9 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26. ஸோ 6 இங்கே போட்டுக்கோங்க, பேலன்ஸ் 2 மேலே போட்டுக்கோங்க. 8 + 2 10, 15, 16, 17, 18, 19. ஸோ 9, பேலன்ஸ் 1 மேலே 4, 5, 6, 7.
796. ஸோ இந்த ஆன்சர் எங்கே வருது? இங்கே வருது. 796 இங்கே இருக்குது. ஸோ மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, 796. இப்போ நெக்ஸ்ட்டு இது சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் எப்படி பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு 123 மைனஸ் 33 சப்ராக்ட் பண்ணுங்கள். 123 மைனஸ் 33 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 3 மைனஸ் 3 0. 2ல் 3 போகுமா? போகாது. ஸோ 12 இங்கே வந்து 0. 12 மைனஸ் 3, 12ல் 3 போச்சுன்னா 9. 9t. ஓகே, மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும்? 90 வந்து 17 கூட சப்ராக்ட் பண்ணுங்கள். 90 மைனஸ் 17. ஓகே, 17. 90 மைனஸ் 17 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ஸோ 0ல் 7 போகாது. ஸோ பாரோ பண்ணுங்கள். 10 இங்கே வந்து 8. 10 மைனஸ் 7 3. 8 மைனஸ் 1 7. 73. ஸோ உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு? 73. ஸோ பேக் இங்கே இருக்குது, 73 பேக். ஓகே, ஸோ இதை மேட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மீதி எல்லாமே ஆட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 32 ப்ளஸ் 16. ஓகே, ஸோ 32 16 நெக்ஸ்ட் 2. ஸோ ஆட் பண்ணுங்கள். 6 7 8 9 10. 0 பேலன்ஸ் 1 மேலே 3 ப்ளஸ் 1 4. 4 ப்ளஸ் 1 5. 50. ஸோ இது வந்து ப்ளஸ். ஓகே, இது மைனஸ், இது மைனஸ், இது வந்து ப்ளஸ்ஸு. ஸோ இது வந்து மைனஸ். ஓகே டான்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கு உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஆன்சர் 50. ஸோ 50 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ மேட்ச் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இங்கே 123 கொடுத்துருக்காங்க, 33 17 மைனஸ் மைனஸ் கொடுத்துருக்காங்கல்ல, 2 மைனஸ் இருக்கிறதுனால நீங்கள் இது டோட்டலாக 33 + 17 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வரும்? 50 வரும். ஸோ 50 கூட நீங்கள் இது சப்ராக்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு தி சேம் ஆன்சர் 73 தான் வரும். ஸோ எதுக்கு நம்ம சப்ராக்ட் பண்ணி பார்த்துக்கலாமா? 123. ஸோ ஃபஸ்ட்டு 33 + 17 ஆட் பண்ணிக்கோங்க. 33 + 17 ஆட் பண்ணிங்கன்னா 0 + 1 3 4 5 50 வருதா? இப்போ 50 வந்து சப்ராக்ட் பண்ணுங்கள். -50. ஓகே, ஸோ 3 12 - 5 5 6 7 8 9 10 11 12 73. ஸோ ஆன்சர் 73 வந்துருச்சா? ஓகே, ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணலாம். பட் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ தான் உங்களுக்கு ஹையர் கிளாஸஸில் ஈஸியாக இருக்கும். ஸோ 73 வந்துச்சு, நம்ம மேட்ச் பண்ணிட்டோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டில் இந்த ஆக்டிவிட்டி வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இதோடு நம்ம இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.